நன்றி செலுத்துகிறோம் சாமி. தேற்றரவாளன் எங்கள் மத்தியில் தேற்றரவாளனாய் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் இன்று நிறைவேற்றினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் இன்று நிறைவேற்றினீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஆமென் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்காக உம்முடைய திட்டங்களை செய்து முடிப்பீர் ஆண்டவரே. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஏசப்பா. ஒரு விசையாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். எல்லாம் உங்கள் கிருபை அப்பா, எல்லாம் உங்கள் கிருபை. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இப்பொழுதும் வார்த்தையானவர் அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுவாராக. இதோ நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன கர்த்தர். அண்டரே, எங்கள் வாயை கூர்மையான பட்டயமாக்குகிறவர், என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்த கர்த்தர். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொன்ன கர்த்தர். ஆண்டவரே, உம்முடைய நாம மாத்திரம் பரிசுத்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக, உயர்த்தப்படுவாராக. இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இந்த இடத்துல எழுந்தருளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருளுவாராக. உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக.
ஹல்லேலூயா. கர்த்தரின் வலதுகரம் எங்கள் ஒவ்வொருவர் கூடாரங்களிலும் உயர்ந்திருக்கட்டும். கர்த்தரின் வலதுகரம் உம்முடைய பிள்ளைகளுக்காய் பராக்கிரமம் செய்யட்டும். ஆவியானவர் வெளிப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சகல கனமும் துதியும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் கூடி வந்திருக்கிறீங்க. கொர்நேலியு பேதுருவை பார்த்து சொன்னார், உடைய வேத வார்த்தையை நாங்கள் கேட்கும்படிக்கு, தேவனால் உமக்கு சொல்லப்பட்டவைகளை நாங்கள் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே கூடி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 நாளாகமம் எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமம் பேஜ் நம்பர் 558. ஹல்லேலூயா. நான் கொஞ்ச நாள் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறது, மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதேயும் ஆண்டவரே. மனுஷன் உண்மை மேற்கொள்ளவே கூடாது ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத மனித வல்லமைகள் ஓடி போவதாக. ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் எந்திரிக்கும் போது ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு பாட்டிமா மாதிரி இருக்குது. நான் அதாவது பரிசுத்தாவியானவராக இருக்கும். உமது பிள்ளைக்கு விரோதமாக இருக்கிற மனித வல்லமைகள் ஓடி போவதாகன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. யாருன்னு தெரியல, அது ஆவியானவராக தான் இருக்குது, வேறு யாராக இருக்க போகுது. நம்மளுக்காக ஆவியானவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அவர் உதவி செய்கிற ஆண்டவர் என்கிற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் அவர் பலமுள்ளவனுக்காயிலும் ஆசா என்ன செய்கிறான்? தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். என்ன கூப்பிட்டான்? பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். பலமுள்ளவனுக்கும் கர்த்தருடைய உதவி தேவை, பலனற்றவர்களுக்கும் கர்த்தருடைய உதவி தேவை. அவருடைய உதவி இல்லாமல் யாரும் ஒரு வேலையும் செய்ய முடியாதுப்பா. ட்ரெஸ் உடுத்தினாலும் கர்த்தருடைய ஹெல்ப் வேணும். நீங்கள் நடக்கணுனாலும் ஆண்டவருடைய கிருபை வேணும். ஹல்லேலூயா. எல்லாமே ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருடைய என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை என்னைக்கு நம்ம நினைவில் வச்சிருக்கணும். நான் என்று சொல்ல ஒன்றுமே கிடையாது. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. மேனே சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே முடியாது. ஆசாவை பற்றி சொல்லணும்னா, தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். நீங்கள் எத்தனையோ முறை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லதை நான் சொல்ல விரும்புகிறேன். அவன் நன்மையும் செம்மையுமானதை செய்தான். இப்போ நான் என் உள்ளம் இன்னும் விரும்பிச்சு, ஆண்டவர் என் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் உம்முடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்கிறோமா? அவர் பலமுள்ள உதவி செய்கிற ஆண்டவராக தான் நான் மத்தியில் வந்திருக்கிறாரு. ஆனால் நான் செய்கிறேன், நான் கர்த்தருடைய பார்வைக்கு எதெல்லாம் அகற்றி விட்டானா? அதில் வாசியுங்கள். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி, எதெல்லாம் நான் வாழ்க்கையை விட்டு அகற்றணுமோ, அந்நிய அதெல்லாம் வாழ்க்கையை விட்டு அசுத்தங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? அகற்றப்பட வேண்டும். சிலைகளை உடைத்து, எதை உடைக்கணுமோ உடைத்து போடணும். அடுத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை எதை வெட்டணுமோ வெட்டி போட்டான், எதை அகற்றணுமோ அகட்டி போட்டான், எதை உடைக்கணுமோ உடைச்சு போட்டான்.
சாபத்தீடான காரியங்கள் குடும்பத்தில் இருக்கும் என்றால் ஆண்டவர் சொன்னார் யோசுவாவை பார்த்து, சாபத்தீடான காரியங்கள் குடும்பத்தில் இருக்கும் பொழுது நான் உங்கள் நடுவில் இருக்க முடியாது. உங்கள் சத்துருக்களுக்கு நீங்கள் முதுக தான் நீங்கள் காட்டுவீங்க. உங்கள் சத்துருக்கு முன்பாக நீங்கள் நிற்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? என்னுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானவைகளை செய்யணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். என் ஜனம் என் கற்பனைகளின்படி நடந்து என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி போடுவேன், அவர்கள் சத்துருக்களை முதுகு காட்ட பண்ணுவேன். தாவீது ராஜா சொன்னார், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிற நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அபவுட் டேன் போட்டு போயிடுவாங்க. என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பும் போது உடைய சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். சிம்பிள் மெசேஜ் தான். அகற்ற வேண்டியதை நீ அகற்றி போடு, வெட்ட வேண்டிய பந்தங்களை வெட்டி போடு தேவனுக்காக. யோசபாத் என்ன செஞ்சான்? ஆகாப்போட சம்பந்தம் கலந்தான். தேவனுடைய கோபம் அவன் மேலே இருந்தது. ஆகாப் ராஜா கர்த்தருக்கு பிரியமில்லாத ராஜா. அவனை போல தன் மனைவிக்கு விற்று போட்டவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. எலியாதிகாரி சொல்றதையும் மண்டையாட்டுவார், அங்கே போய் ஏசபேல் சொல்றதையும் மண்டையாட்டுவார். அப்படி வாழ்றோமா? ரெட்டை வேடம் போடுறோமா? லவோதிக்கே சபையை போல இருக்கிறோமா? நீ அனலாயிரு, இல்லை என்றால் குளிராயிரு. இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. நீ நிர்வாணமாய் இருக்கிறாய், தரித்திரனாய் இருக்கிறாய், ஆனால் ஐஸ்வர்யவான் சொல்லிக்கிட்டு இருக்க, திரவிய சம்பன்னன் சொல்லிக்கிட்டு இருக்க. உன் மேலே ட்ரெஸ் இருக்குன்னு கூட தெரியல, ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது கூட தெரியல, ஒரு ஃபீலிங் கூட இல்லை உனக்கு. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன். உன் நிர்வாணம் காணப்படுதே, அதை மூடப்படணும்னா என்கிட்ட நீ வெண்வஸ்திரங்களை கேட்டு வாங்கு. உன் கண்களுக்கு நீ கலிக்கம் போடணும். ஆண்டவர் சொல்கிற ஆலோசனைக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறோமா? அதிக நேரம் மனிதர்களோடு பேசி கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிற ஒரு மரியாளை போல செலவிடுகிறோமா? தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அவங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்க தான். ஊழியத்தை விட ஆண்டவர் எதை நேசிக்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நேரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற நேரம். ஊழியம் நான் ஓடுறதை விட ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு நான் போகணும், அது என் மேலே விழுந்த கடமை. ஆனால் அவருடைய பாதத்தில் நான் காத்திருக்கிறேனா? முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறேனா? சும்மா சொன்ன உடனே நான் வந்துடுறதா? முழங்கால் படிக்கிட்டு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்ன சொல்ல விரும்புகிறார்? கர்த்தராகி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படிக்கு கர்த்தர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். எப்பயா அது கிடைக்கும்? காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல என் செவியை கவனிக்கும்படி செய்கிறார். அவருடைய சத்தத்தை என் காதுகள் கேட்கிறதா, இல்லை செவி மழுங்கி போன நிலைமையில இருக்கிறோமா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் அன்பு, உன் பிரயாசம், உன் பொறுமை எல்லாம் தெரியும். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறத பொய் சொல்றாங்க பத்தியா, அதையெல்லாம் கூட நீ கண்டறிஞ்சிட்ட. எல்லாம் நீ எனக்காக பிரயாசப்பட்டது எல்லாமே தெரியும்ப்பா. ஆனால் ஆதியில் கொண்டிருந்த என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருந்த, அந்த அன்பை விட்டுட்டியே என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் விளக்கு தட்டை முன்னிலிருந்து நீக்கி போடுவேன் ஆண்டவர் சொன்னார். ஆதியில் எவ்வளவு அன்போடு வந்தோம். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். சமாக்காட்டை நான் கல்யாணம் முடித்த புதுசில் ஜோம் பண்ண போகும்போது, அப்போது உங்களுக்கு தெரியும், நான் பாண்டர்மங்கலம் சபை ஊழியக்காரங்க தெரியும் உங்களுக்கு. நம்ம வயசானவங்க, அவங்க வந்து 85க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அம்மா தான் முதல்ல அங்கே கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி பயன்படுத்தினாங்க. அப்போ அவங்க சொன்னால், அவங்களுக்கு என்னை பற்றி எதுவுமே இந்த டீட்டெயில்ஸும் தெரியாது.
அப்போ அவங்க சொன்னாங்க, நீ உபத்திரவத்தின் பாதியிலே கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்ட மகள். எனக்கு எல்லாம் தெரியும், ஏசப்பா சொல்லிட்டாங்க. ஆனால் ஆதியில் கொண்டிருந்த அன்பை உன்ட்ட எதிர்பார்க்குறாரு. ஆனால் இவங்களே சொல்கிறாங்க, ஆண்டவர் உங்கள் மகா கொடுத்துருவா ஆண்டவரே, கொடுத்துருவா ஆண்டவரேன்னு. ஆண்டவர் அதை எதிர்பார்க்குறாரு. ஐயா, ஆதி அன்புக்கு திரும்பி வா. என்னையும் உங்களையும் பார்த்து கர்த்தர் அழைக்கிறார். எதையெல்லாம் அகற்றணுமோ அகற்றிவிட வேண்டும். ஆதியில் எவ்வளோ நேரம் ஆண்டவரோடு நம்ம செலவிட்டோம், நீங்களும் நானும். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது புது பலன் அடைவோம். ஹல்லேலூயா. கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போலாகும். யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலும் ஆரோக்கியம் அடையுமா. வாழ வயதின் நாட்களுக்கு நீ திரும்புவாய். எப்பொழுது? 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் ஒரு மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு, ஒரு மனுஷனுக்கு அனுசாரியாய் இருக்கும் பொழுது நம்முடைய மாம்சம் எப்படி மாறுமா? வாலிபத்தில் என் மாம்சம் எப்படி இருக்கோ அதை விட ஆரோக்கியமாக நீங்களும் நானே இருப்போம். அதை நம்ம பார்த்தோம்னா 120 வயசுலையும் மோசேயினுடைய பலன் குறையவே இல்லை. கண்களை ஒளி மங்கலை. அவன் ஒரு கண்ணாடிலாம் அவன் போடலை. காரணம் என்ன? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற தேவதாசன். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க விரும்புகிறோமா? தாவீது ராஜா கேட்டார், ஒன்றை நான் கேட்டேன் ஆண்டவரே, அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். அவன் ஒரு ராஜா. ஆனால் அவனுக்கு என்ன ஆசை தெரியுமா? ஆண்டவரே, நான் உங்கள் மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. உங்கள் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும். நான் கெமிஸ்ட்ரி ஆராய்ச்சி செய்யணும், பிசிக்ஸ் ஆராய்ச்சி செய்யணும், பெரிய சயின்டிஸ்டாக ஆகணும்னு சொல்லலை. உங்கள் ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்யணும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உங்கள் ஆலயத்தில் நான் தங்கி இருப்பதையே நாடுவேன். இப்படி அதான் ஆண்டவர் சொன்னார், அவனை என் தாசனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஈசா என் குமாரனை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான். ஹல்லேலூயா. என்னை குறித்து உங்களை குறித்து அவர் சாட்சி கொடுக்கணும். எனக்கு பிரியமான பிள்ளை, எனக்கு சித்தமானதையெல்லாம் என் பிள்ளை செய்வா. என் சித்தத்தை தான் செய்வா. என் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளை. சொல்ல முடியுமா? ஜெயங்கொண்டவர்களா நம்ம குடும்பம் அவருடைய சமூகத்தில் நிற்கணும். யூதா கோத்திரம், யூதா சொல்லும்போது சொல்வார், ஏசப்பா கூட பிறந்த சகோதரன், கிறிஸ்துவின் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய அப்போஸ்தலன். ஒரே அதிகாரம் தான், அதில் அத்தனை இதுவும் உள்ளடக்கம் பண்ணியிருப்பார். கடைசியாக அவர் எழுதியிருப்பார், வலுவாதபடி உங்களை காக்க வல்லமை உள்ளவர், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நான், என் அன்பு கணவர், என் பிள்ளைங்க, என் தம்பி, எங்கள் ஜெபா ஒண்டர், எங்கள் அம்மா, நாங்கள் எல்லாம் அப்பா, நாங்கள் குடும்பமாக. அதே மாதிரி இங்கே எல்லாருமே, நம்ம எல்லாருமே குடும்பமாக நிறுத்தப்படணும். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் பேர் கூட ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிழிக்கப்பட்டுறக்கூடாது. ஆண்டவர் அதன்னு செய்து கிறுக்கி போட்டுறக்கூடாது. கிறுக்கி போட்டுருவேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் மோசையால் தாங்க முடியல. ஆண்டவரே, அவங்க பேரை கிறுக்கதா இருந்தால் என் பேரை கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவரே. என்ன ஒரு ஜெபம்! தேவனுடைய மனுஷன் கதறான். நம்ம பிள்ளைங்க யாரும் கண்ணீரோடு நிற்கக்கூடாது. என் கணவர் நிற்கக்கூடாது. நீ மட்டும் போய் அப்பா வலது பார்சத்தில் போய் ஜாலியாக நிற்கிறியே, என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்காக நீங்களும் நான் உத்தரவாதம் பண்ணணும். யூதா உத்தரவாதம் பண்ணினான். பென்யமீனுக்காக, சிமியோனுக்காக உத்தரவாதம் பண்ணினான். பென்யமீனை விட்டுட்டு போனா, என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன்? அவருக்கு நேரிடுகிற சஞ்சலத்தை நான் எப்படி காண்பேன்? என்னால் எப்படி சகிக்க முடியும்? இதை சொன்ன உடனே யோசேப்பு அழுதுட்டான்யா. உத்தரவாதம் பண்ணின சகோதரன். ஆண்டவர் ஒரு உத்தரவாதத்தை எதிர்பார்க்கிறார் உங்கள்கிட்ட, என்னிடத்திலையும். சும்மா பேருக்கு ஜஸ்ட் ஜெபம் பண்றது இல்லை, சும்மா பிள்ளைகளை ஆசீர்வதியும். நோ, என் பிள்ளை மனம் திரும்ப வரையும், என் பிள்ளைய கர்த்தர் தொடணும், குடும்பமா நிற்கணும், குடும்பமா கர்த்தரை சேவிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை, கர்த்தருடைய ஆசைன்னு நான் சொல்லுவேன். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். எதையெல்லாம் என் குடும்பத்தில் அகற்றி விடணும் ஆவியானவர் விரும்புகிறாரோ, என் குடும்பத்தில் எனக்கே தெரியாம மறைஞ்சிருக்கலாம். லாபானின் சொர்வங்கள் மறைந்திருக்கலாம். கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஒரு ரெவலேஷன் எனக்கு தாங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் ஏன் இந்த போராட்டம்? ஆலோசனை சொல்லுங்க ஆண்டவரே. உங்களிடத்தில் ஆலோசனை கேட்டு நான் வந்திருக்கிறேன். ரெபேக்கா கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். தாவீது ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். ஒவ்வொன்றுக்கு கர்த்தரிடத்துல இருந்து ஆலோசனை கிடைக்கும்.
அதான் தாவீது சொல்வாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆலோசனை கேட்குறோமா? எல்லா காரியத்திலையும் கேட்குறோமா? சில காரியம் நம்மளுக்கு பிடிக்கும், அதனால ஆண்டவர் இதை வேண்டான்னு சொல்லிடுவாருன்னு கேட்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னதமா என் ஆலோசனையை அசட்டை பண்ணினார்கள். உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் எங்கே கடந்தாங்களாம்? அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். ஏன் அந்தகாரம்? ஏன் இருள்? ஆனாலும் தங்கள் ஆபத்திலே, சங்கீதம் 105, 107 சொல்லப்பட்டிருக்கும், தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணினார். அவர்கள் மேல் இருக்கிற சத்துருவின் கட்டுகளை கர்த்தர் அறுத்தார். காரணம் என்ன? உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணும் பொழுது நம் குடும்பத்திலே அந்தகாரத்திலே தேவன் அடைத்து போடுகிறார். ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். விரும்புகிறோமா? தாவீது ராஜா சொன்னார், விரும்புகிற ஆண்டவரே. அடுத்து கேட்குறாரு, டீச் மீ லார்ட் டு டு யுவர் வில். உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும் ஆண்டவரே. எனக்கு டீச் மீ பண்ணுங்க, எனக்கு போதிங்க ஆண்டவரே. ஆண்டவர் போதிக்கு இடம் கொடுக்குறோமா வாழ்க்கைய? அவர் சங்கீதம் 118 சொல்வார், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். எத்தனையோ பேர் உங்களை தள்ள பார்த்துருக்காங்களா? தள்ள பார்ப்பாங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருப்பீங்க ஆண்டோடைய பாதையில், உங்களை முன்னுக்கு வர முடியாமல் தடுக்க பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை எப்படி மாற்றுவார் தெரியுமா? சங்கீதம் 118 சொல்லப்பட்டிருக்கும், வீடு கட்டியவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே. 118:13 வாசியுங்கள். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், ஹல்லேலூயா, கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தரோன்னு சொல்லி 3 இடத்துல சொல்லப்படும். அவர் சொல்வார், வேறு நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கலாம், எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். ஆண்டவர் சொன்னதை, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். உங்கள் மேலே நினைவாய் இருக்கிற கர்த்தர் சிறுமியும் எளிமையுமான நம் பிள்ளைகள் மேலே, நம் கணவர் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சபையின் மேலே நினைவாய் இருக்கிற கர்த்தர். உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். ஐயா, யார் நினைச்சா என்ன, நினைக்காட்டா எனக்கு என்ன? அவங்க மறந்து போய்விட்டான். பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை மறந்தே போய்விட்டான். கர்த்தர் தான் மறக்க பண்ணினார். ஏன்னா நம்ம யாரை சார்ந்து வாழ்ந்துறோம் தெரியுமா? சம்டைம்ஸ் நம்ம ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருப்பாரு, இவங்க மூலமாக நடக்கலைன்னா இவங்க மூலமாக நடக்குமோ, நம்மளே ஒரு அவசரப்பட்டு தவறான முடிவுக்கு வந்துடுவோம். அவன் சொல்லியிருந்தா அவன் பெரிய பிரதம மந்திரி போஸ்ட்டுக்கு வந்திருக்க மாட்டான். கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார். 2 வருஷம் கழித்து பார்வோனுக்கு தரிசனம் வந்தது. அவன் போய் அங்கே நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லும்படி விசேஷித்த ஞானத்தினால் நிரப்பினார். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறே மனுஷன் உண்டோ? அவனுக்கு சாப்நாத் பண்ணையான் பேரிடுறான், கையில் முத்திர மோதிரத்தை போடுறான், கழுத்தில் சரப்பணி, பொன் சரப்பணியை போடுறான். எல்லாரும் தண்டனைத்து பணியுங்கள், 2ஆம் ரதத்தில் ஏற்றி வர சொல்லி ஆஸ்நாத்ங்கிற மனைவியை கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அசட்டை பண்ணினாங்களோ அவங்க எல்லாம் இவன் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க, பணிகிறாங்க. போத்திபாரின் மனைவி தவறான பொய் குற்றம் சாட்டினாள். நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையை வந்திருக்கிறீங்களா? எல்லாரும் உங்கள் முன்னாடி பணிய வைப்பார் ஆண்டவர். உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியிலே பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். இது நடக்கும். நம்மளை அசட்டை பண்ணியிருக்காங்களா எத்தனையோ பேர்? எல்லாம் நம்ம காலடியில் பணியும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆனால் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வாயா? யோசேப்பை போல தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை நீ காத்துக்கொள்வாயா? நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவன். உடன்படிக்கையில் உண்மையுள்ள தகப்பன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஐயா கூட்டமாக நினச்சேன், ஆண்டரே எனக்கு ஒன்றும் தெரியாதே, என்னை போய் கூப்பிடுறீங்களே அப்படின்னு.
அவர் சொல்கிறத நான் சொல்லிட்டு வரேன், அவ்வளோ. எனக்கு பெரிய வின்சர் செலுக்குமாறான மாதிரி அப்படிலாம் எனக்குலாம் ஒன்றும் தெரியாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையின்படி, அடியாளுக்கு கொடுத்த கிருபையின்படி. ஹல்லேலூயா. நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. நீங்கள் எல்லாருமே நட்சத்திரம் தான். கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் நட்சத்திரமாக தான் பார்க்குறாரு. ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் எப்படி பார்க்குறாரு? நட்சத்திரம். ஹல்லேலூயா. உன் சந்ததி வானத்தின் என்ன கூடுமானால் என்ன வெளியே கூட்டிட்டு போயிட்டார் ஆபிரகாமை. வானத்து நட்சத்திரம் என்ன முடியுமாப்பா ஆபிரகாமே? முடியாதுன்னு. அது மாதிரி உன் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் உன்னை பெருக பண்ணுகிற கர்த்தர். இன்றைய நாளிலே நிந்தையோடு அவமானத்தோடு வந்திருக்கிறாயா? கர்த்தரிடத்தில் உதவி கேட்டு இந்த ஆசாவை போல அகற்ற வேண்டியதை அகற்றிவிட்டு உங்கள் பார்வைக்கு என்னை நன்மையும் செம்மையுமானதை செய்ய எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உங்களிடத்தில் ஒத்தாசை கேட்டு நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்படி செய்த பொழுது ஆசாவின் ராஜ்ய பாரம் அமெரிக்கையாக இருந்தது. கர்த்தர் அவன் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் என்று ஆவியானவர் சொல்கிறார். ஆனால் கர்த்தருக்காக ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மோசேயாக, தெபோராளாக, எஸ்தர் ராஜாத்தியாக நீங்களும் நானும் எழும்ப வேண்டும் என்று ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அப்பதான் குடும்பம் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் என் கணவரையோ என் குழந்தைகளையோ நான் குறை சொல்லிவிட்டு நான் சண்டை போடுறதை ஆண்டவர் விரும்பல. முழங்காலை முடக்கும் பொழுது ஆவியானவர் சத்துருவோடு யுத்தம் பண்ணுவார். சண்டை போட்டால் வீடு என்ன ஆகும்? பெரிய பிரச்சனையாகும். அன்பா சொல்லுங்க, சொல்றது தப்பு இல்லை. ஆனால் கேட்கலைனா, ஆண்டவரே இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, மனிதனிடத்தில் சொல்லாமல் உங்கள் சமூகத்தில் இந்த பிரச்சனையை நான் வைக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய பிரச்சனத்தினால இந்த பர்வதங்கள் போன்ற பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் கரைந்தது. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே சீனாய் மலையும் கரைந்தது. மலைகளை துலாக்கோலாலும் பர்வதங்களை தராசாலும் நிறுத்தவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர். அவர் கேட்கிறாரு எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து, எப்பா சொல்லுப்பா, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்காப்பா? அவன் சொல்றான், நீர் யோசனையிலே பெரியவர், செயலிலே வல்லவர், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. அவர் செய்யற காரியம் அது அதிசயமான காரியம், அவருக்கு அது லேசான காரியம். எனக்கு ஆசை என் பிள்ளைலாம் வந்து இங்கே வரணும் அப்படின்னு. சீக்கிரத்தில் செய்வார். குடும்பமாக சாட்சியாக நிற்கணும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு மரியாள் ஒப்பு கொடுத்தாங்க, அர்ப்பணிச்சாங்க, நிந்தையை சுமக்க அர்ப்பணிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு டெடிகேஷன், ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு பிள்ளையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளையின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுவார். ஐயா அண்ணன் எசேக்கியா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணனுடைய மெசேஜை முன்னாடி ரொம்ப நான் விரும்பி கேட்பேன். அவன் அண்ணன் சொல்லும் போது ஒரு வசனம் சொல்வார், பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். யாரை? இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார். பிதாவை வெளிப்படுத்தினார். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் யாரு? ஏசப்பா. அவரை வெளிப்படுத்தணும்னா அப்போ அண்ணன் சொன்னாங்க, நாங்கள்லாம் ஆதி காலம் முதல் பிதாவின் மடியில் உட்கார்ந்துருக்கிறோமா? அவர் மடியிலே நான் நித்தம் செல்ல பிள்ளையாயிருந்தேன். அல்லேலூயா. நித்தம் அவருடைய சமூகத்தில் களி கூர்ந்தேன். நம்ம பிள்ளைங்க அப்படி டேஸ்ட் பார்த்துட்டாங்கன்னா அவர் சமூகத்தில் உட்காந்து பாருங்களேன், என்ன டேஸ்ட். இந்த உலக இன்பம்லாம் மாயங்கிறத ஆண்டவர் உணர வைப்பார். நம்மளும் ஒரு காலத்தில் அப்படி தானே இருந்தோம். பயங்கரமான குழியில் இருந்தோம், உளையான சேற்றிலும் இருந்து உங்களையும் என்னையும் கர்த்தர் தூக்கி எடுத்தார். இப்பொழுது நம்முடைய பார்வைக்கு அது அருவருப்பாக இருக்கிறது. நம்மளை நினைச்சு நம்ம வெக்கப்படுறோம், இப்படி நம்ம மோசமாக நடந்துட்டோமே, அருவருப்பாக நடந்துட்டோமே. ஆனால் ஆண்டவர் மன்னிச்சிட்டார். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். உன் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்ட கர்த்தர் இனிமேல் நம்முடைய பாவத்தை நினைச்சு அது பிசாசு தான் நினைப்பூட்டுவான். எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? நீதிமானா உங்களை என்னை பார்க்கிறார், பரிசுத்தவானா பார்க்கிறார்.
கொலோசியரில் சொல்லப்பட்டிருக்கும், அவர் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கபடற்றவர்களாகவும் தண்டிக்கப்படாதவர்களாகவும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பிதாவாகிய தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார். எப்படி நிறுத்த விரும்பினாரா? பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் தண்டிக்கப்படாதவர்களாகவும். இதுதான் தேவனுடைய விருப்பம். எப்படி மீட்டெடுத்தார்? பேதுரு சொல்லும் போது சொல்கிறார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே என்னை உங்களை மீட்டெடுத்தார். பவுலையா சொல்றாரு, நான் சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் ஆண்டவரே. எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். என் அந்தஸ்தோ, என் குடும்ப பெருமை, அந்த பெருமை, ஜாதி பெருமை எல்லாம் உங்க சிலுவைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஒன்று செய்கிறேன், பின்னானதை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். Go forward towards Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ முன்னேறு. வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிற கர்த்தர். உதவியற்ற நிலைமையில வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவார். அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவார். அவர்தான் உங்களுக்கு விரோதமாய் ரதங்களையும் குதிரைகளையும் எல்லாவற்றையும் புறப்பட பண்ணினவர். ஆனா அவர் என்ன செய்வாராம்? ஒரு திரி அணைகிறது போல அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. எதிராளிகளை அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேல் புத்திரர் கண்டார்கள். அப்பொழுது என்ன செஞ்சாங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் இடத்திலும் கர்த்தரிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இன்றும் அவருடைய கரம் குறுகி போகவில்லை. செங்கடலில் வழி திறக்கும். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார். நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார். நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். அப்படியே ஆண்டவர் செய்வார். உங்களை வெட்கப்பட்டு போக தேவன் விட மாட்டார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். பவுலையா சொல்லும்போது சொல்றார், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் ஜீவன் நாளாகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாகும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன் சொல்றார் பவுலையா. ஜீவன் உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, சாவினாலும் சரி, கர்த்தர் என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார். கிறிஸ்து எனக்கு ஜீவன். அவர் நிமித்தமாக, கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். பவுலையா தீமோத்தேயுவிட்ட சொல்வார், அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா எனும் பட்டணங்களில் எனக்கு உண்டான நான் பட்ட பாடுகளை நீ அறிஞ்சிருக்கிறப்பா. எவ்வளவோ பாடுபட்டேன், கர்த்தருக்காக நிந்தைகளை சகித்தேன், பாடுகளை சகித்தேன். கர்த்தர் எல்லாவற்றினின்றும் என்னை நீங்களாக்கி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஏன் இந்த துன்பம் நினைக்கிறீங்களா? தேவ பக்தியாய் நடக்க நீ மனசா இருந்தாலே துன்பப்படுவீங்க. இதுதான் கர்த்தருடைய ஃபார்முலா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தகப்பனையாவது, தாயையாவது, பிள்ளையாவது, புருஷனையாவது, மனைவியாவது, பெற்றார்
வீட்டாரையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது என்னை விட அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஈசாக்கு அதிகமாக நேசித்த பொழுதுதான் ஆண்டவர் நரபலியை கேட்குற தேவன் அல்ல. ஈசாக்கு 100 வயசுல பிறந்த போன என்ன நடந்திருக்கும்? ஈசாக்கு குட்டி, ஐசக் குட்டி, ஐசக் குட்டின்னு சொல்லி கொஞ்சம் இருப்பான். கர்த்தரை விட அதிகமாக போயிருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? பலிபீடத்தில் வை, உன் நேசகுமாரனை எனக்காக பலியிடு. மனசு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் இஸ்மவேலை அனுப்பிவிட சொன்னார். சொன்னதுக்கெல்லாம் உபே பண்ணான். அது அவனுக்கு கூட துக்கமாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னதான் இருந்தாலும் அவன் நேசித்த மகன் தான். கர்த்தர் சொல்லும்போது கீழ்ப்படிஞ்சான். அது அவனுக்கு ஆசீர்வாதம். குடும்பத்தில் சண்டை வராமல் இருக்கணும்னா கர்த்தர் சொல்கிறதுக்கு ஒபே பண்ணும்பொழுது ஆபிரகாமை போல சில காரியங்கள் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கீழ்ப்படியும் பொழுது குடும்பத்திலே தேவ சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருக்காக அந்த உறவுகளை நீக்கி விடணும். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பதோ ஆவியாய் இருக்கும். தேவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம் குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும். கர்த்தர் நம்முடைய என்ன சூழ்நிலையில உதவி கேட்டு நீங்க வந்திருந்தாலும் சரி, திக்கற்ற நிலைமையில வந்திருந்தாலும் சரி, ஆசாவுக்கு உதவி செய்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடு எதிராக புறப்பட்டு வரான். இவனுக்கு இருக்கிறது 5 லட்சம் பேர், 5,80,000 பேர். இவன் ஜெபம் பண்றான். அருமையான ஜெபம். 2 நாளாகமம் 14:11. கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அவன் அழகா சொல்றான், யாருக்குனாலும் உதவி செய்து உங்களுக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். இப்போ நாங்கள் உங்களை சார்ந்து 100% உங்களை சார்ந்து வந்திருக்கிறேன். உம்முடைய நாமத்தில் வந்திருக்கிறேன். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்திருக்கிறேன். யூ ஆர் அவர் லார்ட். எங்களுடைய தேவன் ஆண்டவரே நீர் வந்து எந்த மனுஷனும் உங்களை மேற்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. மேற்கொள்ள முடியாது. ஒருவரும் உம்மோடு எழுத்து நிற்க கூடாது. கர்த்தருக்கு விரோதமாக கை நீட்டினா அவன் கை முடக்கப்பட்டு போய்விடும். யெரொபெயாம் என்ன செஞ்சான்? பலிபீடத்துக்கு எதிராக யோசியா தீர்க்கதரிசனம் சொல்லும்போது கையை நீட்டினான். தேவனுடைய மனுஷன் அந்த அதிகாரத்தில் நிறைய பேர் போடப்பட்டிருக்கும். தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது யோசியா ராஜாவை பற்றி தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது என்ன நடந்தது? கை முடக்கப்பட்டு போயிற்று. திருப்பி தேவனுடைய மனுஷன் அந்த ஜெபம் பண்ண பொழுது கை திரும்ப வந்தது. அந்த கை கரெக்டாகிடுச்சு. தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா யார் கை நீட்டினாலும் சரி அவன் கை முடக்கப்பட்டு போய்விடும். தேச தலைவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், சாஸ்திராங்கமா விடுவாங்க. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. தானியேலின் தேவனுக்கு முன்பாக எல்லாரும் நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறதுன்னு சொல்லக்கூடிய காலங்கள் சீக்கிரத்திலே வரும். கர்த்தருடைய மகிமை தேசம் எங்கு வெளியரங்கமாகும். சத்துரு முனையிட்டு போவான், சத்துரு வெட்கப்பட்டு போவான். கர்த்தரை சார்ந்து வாழ்ந்த ராஜா கர்த்தர் பலத்த வெற்றியை கட்டளையிட்டார். மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் உண்மை சார்ந்து வந்திருக்கிற ஆண்டவரே, உங்க கிருபையை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைங்க படிப்பு ஞானத்தை நம்ப வேண்டாம். கர்த்தருடைய கிருபை என்னதான் படித்தாலும் உங்க கிருபையை நான் சார்ந்து வாழ்ற ஆண்டவரே. என் எதிர்காலம் உன்னதமானவருடைய வலது கரத்தில் இருக்கிறதப்பா. எனக்கு குறித்திருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்களுக்கு யார் ஆண்டவர் குறித்து வச்சிருக்கிறாரோ மணமகன் மணமகள், அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டுன்னு சொல்லி யோபு சொல்றார். நீங்களா உன்னை செலக்ட் பண்ணக்கூடாது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், நான் பார்த்து வைத்தது. அவர் பார்த்து வைத்த மணமகளை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நான் பார்த்து வைத்ததும் சகல தேசங்களின் சிங்காரமுமான தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றார். என் ஜனங்களுக்கு கொடுப்பேன்.
அப்பா நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு அவர் சொல்கிறார், நான் பார்த்து வைத்த தேசம், நான் பார்த்து வைத்த இடம், நான் பார்த்து வைத்தது, இதை தர ஆண்டவர் விரும்புகிறேன். ஆனால் நானாக பார்த்து வச்சேன்னா வாழ்க்கை ஃபுல்லாக சண்டையாக தான் இருக்கும், போர்க்களமாக தான் இருக்கும். சகல தேசங்களின் சிங்காரமான தேசம், அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறார். என்ன நடந்தது? எத்தியோப்பியர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள், கொள்ளையடித்தார்கள். கர்த்தரால் உண்டான பயங்கரம் உண்டானது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். மிகுந்த கொள்ளை. அவன் 700 மாடுகள் 7000 மாடுகளை கர்த்தருடைய எருசலேமிலே கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக பலியிட்டான். அங்கே எல்லாரும் யூதா ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஆணையிட்டார்கள். என்ன ஆணை தெரியுமா? நாங்கள் முழு இருதயத்தோட கர்த்தரை தேடுவோம் ஆண்டவரே, முழு ஆத்துமாவோடு நான் உங்களை தேடுவோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆணையிட்டாங்க. நம்ம குடும்பமாக அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது எவ்வளோ நல்லா இருக்கும். ராஜா ஆணையிட்டான். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்களாம். கர்த்தருடைய சந்நிதியில் வராதவன் கொல்லப்பட வேண்டும். ஹோல் ஹார்ட்டோட கர்த்தரை தேடுறோமா? முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் யாரை ஆண்டவருடைய உள்ள எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பார்த்துக்கிட்டு இருக்கார். ஐயா, என் பிள்ளை கருத்தா தேடி வந்திருக்கு, உணர்வுள்ளவெல்லாம் வந்திருக்கு. ஒருத்தர் வரல, நீங்களே பாட்டு பாடி நீங்களே ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்க வருவாங்க, கணவர் வருவாங்க. குடும்பமாக ஒரு யோசுவாவின் குடும்பம் போல நம்ம குடும்பம் மாறும், சகையை குடும்பம் போல நம்ம குடும்பம் மாறும், ஒரு கொர்நேலியின் குடும்பம் போல நம்ம குடும்பம் மாறும். கர்த்தர் நம் குடும்பத்தை அப்படி மாற்றுவார். ரெண்டாவதாக எதில் கர்த்தர் உதவி செய்கிறாராம்? ஃபஸ்ட்டு பார்த்தோம், பலமுள்ளவனுக்கு அவர் உதவி செய்கிறார். பலனற்றவனுக்கு உதவி செய்து அவருக்கு லேசான காரியம். அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது என்னுடைய வாழ்க்கை ராஜ்யபாரம், ஆசாவின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாக இருந்தது. இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட்டார். ரெண்டாவது சங்கீதம் 60, 11, 12 எதில் ஆண்டவர் உதவி செய்கிறாராம்? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். ஹல்லேலூயா. அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். இக்கட்டான நேரத்தில் கர்த்தரை நோக்கி நம்ம நோக்கி எதிர்பார்ப்போம். இக்கட்டில் உதவி செய்கிற கர்த்தர். தேவனாலே நீங்கள் நானே என்ன செய்ய போகிறோம்? பராக்கிரமம் செய்ய போகிறோம். ஆமென். நம்மளுக்கு எதிராக வர்றவங்க அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அடுத்தபடியாக சங்கீதம் இல்லை மத்தேயு 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பிதாவானவர் உதவி செய்கிற ஆண்டவர். இதில் பார்க்குறோம், தேவகுமாரனும் உதவி செய்கிறவராய் வெளிப்படுகிறார். மத்தேயு 15:25. அவள் வந்து ஆண்டவரே, ஹல்லேலூயா. 2 பேர் கேட்டாங்கப்பா புதிய ஏற்பாட்டில், அதாவது ஹெல்ப் மீ லார்ட், ஹெல்ப் மீ லார்ட். அதில் ஒன்று சீரோபேனிக்கா தேசத்தாளாகிய ஒரு ஸ்திரீ தன் பிள்ளை கொடிய பிசாசினால கொடிய வேதனைப்படுறான்னு சொல்லி ஒரே தீர்வு தான், ஆண்டவர் ஒருத்தர் தான் தீர்வுங்கிறத அந்த வீட்டில் இருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டு பின்னாடியே போகிறா. ஆண்டவர் ஒரு ரிப்ளையும் பண்ணலை. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிடுறா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே, ஆனாலும் ஆண்டவர் அமைதியாக இருக்கார், என்ன செய்கிறான்னு பார்க்குறாரு. அவளை ஒர்ஷிப் பண்ணாலாம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லைன்னு சொல்லும் பொழுதும் அவள் தாழ்த்துனா தன்னை, நான் நாய்க்குட்டி தான் ஆண்டவரே, எஜமானின் மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், மகளே ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. என் பிள்ளைக்கு உதவி செய்யுன்னு சொன்னதை விட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏன்னா வீடே பயங்கரமாக இதாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு பிள்ளை பிசாசனால் அலைக்கழிக்கப்படும் போது எப்படியா குடும்பத்தில் சமாதானமாக இருக்க முடியும்? பயங்கரமாக அலைக்கழிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? கொடிய வேதனை. வீட்டுக்கு வந்து பார்க்குறா, பிள்ளை சுகமாக கட்டில் படுத்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிற தேவனாய் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அந்த மகளை போல விடாமல் பற்றிக்கொள், விடாமல் தொடர்ந்து முன்னேறு, விடாமல் கூப்பிட்டு கொண்டே இரு, வர்ஷிப் பண்ணு. அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே, உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உடைய செட்டைகளின் நிழலிலே நான் வந்து அடைவேன் ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. அவரை நோக்கி கூப்பிடுவோமா? இன்னொரு தகப்பன்
பிள்ளைக்காக கதறினான். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22, 24. இவனை கொல்லும்படிக்கு அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. ஆண்டவரே, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி. ஒரு இளைஞனை பிசாசு பயங்கரமா ஒரு ஊமையான ஒரு ஆவி பிடிச்ச அவனை அப்படியே அலக்களிக்குது. அநேக தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளி அவனை கொடுமைப்படுத்துது. தகப்பனால தாங்க முடியல. தாய் என்ன ஆனான்னு தெரியல. தகப்பன் ஓடி வந்து சீசர் இடத்துல கூப்பிட்டு வந்து கொடுக்குறா. சீசரால் ஒன்றும் பண்ண முடியல. ஆண்டவர் மறுரூபம் அடைந்து வாரார். கீழே இறங்கி வரும்பொழுது பேதுரு, யாக்கோபு, யோவானோடு இறங்கி வாரார். சீசர் இடத்துல கொண்டு வந்த ஆண்டவரே முடியலேன்னு, என்னிடத்துல கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த தகப்பன் கதறான், ஆண்டவரே நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். நம்மளும் ஆண்டவரை பார்த்து கேட்போமா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு உங்களை தவிர யாருமே உதவி செய்ய இல்லை ஆண்டவரே. நான் யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன், ஆண்டவரே என் பிள்ளைய கொல்ல பார்க்குதே ஆண்டவரே, என் பிள்ளை பிசாசுனால அலக்களிக்கப்படுது ஆண்டவரே, நீ ஆட்டாட்டிலே போன ஆண்டவரே, இப்போ நான் உங்கள் பாதத்தில் வந்து விழுந்து கிடக்கிறேன் ஆண்டவரே. ஏதாகிலும் ஆண்டவர் அவனை பாரி கேட்போமா, ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேலே மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஹெல்ப் மீ லார்ட், ஹெல்ப் மீ லார்ட். அப்போ ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்பயும் திருப்பியும் கேட்குறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, கொஞ்சம் அவிசுவாசமும் இருக்குது, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் ஆண்டவரே. நம்பிக்கையே இல்லை ஆண்டவரே, என் பிள்ளை நல்ல பிள்ளையா வருவாளா, என் பிள்ளையை திருத்த முடியுமா, ஒருவனாலே அடக்க முடியலையே. அடக்க முடியாது, ஒருவனாலும் அடக்க முடியாதத ஆண்டவரால் அடக்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவராலும் முடியாதத அவர் செய்வார். காரணம் ஹீ இஸ் an almighty Lord. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர், ஒருவராய் சாவாமை உள்ள கர்த்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர். ஆகாய மண்டலத்தில் அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. பலவான்களின் புத்திரரில் அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் இந்த மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவர்தான் ஐயா. கர்த்தர் அந்த பிசாசை அலைக்கழிப்பிலிருந்து அந்த பிசாசை அதட்டினார். இனி இவனுக்குள் போகாது என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன்னு சொல்லி, ஒரு காலம் போகக்கூடாதுன்னு. அநேகர் அவன் செத்து போயிட்டான்னு சொல்றது, செத்தவன் போல கடந்தானா. கர்த்தர் பிள்ளையின் கையை பிடித்து தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம மகிமைப்பட்டது. பிள்ளையை தகப்பனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். நீ வந்திருக்கிறியாம்மா, உன் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் தாய் கதறினாங்கன்னா தாயினுடைய கையில் ஒப்புவிக்கிறார். இந்த பிள்ளை எனக்காக வளர்த்திடு. தகப்பன் கதறினா தகப்பனுடைய கையில் கர்த்தர் ஒப்புவிக்கிறார். உத்தரவாதம் பண்ணுவோமா, பிள்ளைக்காக அலக்கழிச்சா செத்தா செத்துட்டு போகுது, அப்படி இல்லை. என் பிள்ளை நரகத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே, என் பிள்ளையை காப்பாற்றுங்க ஆண்டவரே. என் பிள்ளை தெளிந்த புத்தி இல்லாமல் பிசாசினால் அலக்கழிக்கப்படுது ஆண்டவரே. நான் சொல்லி கேட்க மாட்டேங்கிறானே ஆண்டவரே. யாராலையும் அந்த பிசாசு பிடிச்ச மனுஷனை லேகியோனை அடக்க முடியல. ஆனால் ஒரு மனிதனை தேடி கர்த்தர் வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் லேகியோன் இந்த பிசாசு அத்தனை 6000 பிசாசுலேருந்து கர்த்தர் அவனுக்கு விடுதலையை கொடுத்தார். அவன் கடைசி எப்படி மாறினான், அவர் பாதத்திலே உட்கார்ந்திருந்தான். வஸ்திரம் நிர்வாணியாய் இருந்தவன் வஸ்திரம் தரித்து வேறு மனுஷனாய் தெளிந்த புத்தியுள்ளவனாய் கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்திருந்தான். கடைசி அவன் பெரிய சுவிசேஷகனாய் மாறி போனான். எல்லாரும் வந்து கேட்குறாங்க, எல்லாரும் வந்து ஆண்டவரே போயிடுங்க ஆண்டவரே, இங்கே எல்லையை விட்டு போயிருங்கன்னு. ஆனால் இவன் மட்டும் சொன்னான், ஆண்டவரே நான் உங்கள் கூட இருக்கணும் ஆண்டவரே, இதுவரை நான் கல்லறையிலே நான் இருந்துட்டேன், இனிமே நான் உங்கள் கூட இருக்க ஆசைப்படுறேன் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, கர்த்தர் உனக்கு இறங்கி நான் உனக்கு செய்தவைகளெல்லாம் அறிவின்னு சொன்னார். அவன் தெக்கப்போலிங்கிற நாட்டிலே கர்த்தர் தனக்கு இரக்கம் செய்ததை அத்தனை பேருக்கு அறிவித்தான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அடுத்த முறை வரும் பொழுது ஒரு திரள் கூட்டத்தை கூட்டி ஆண்டவர் வரும் பொழுது ஆண்டோடைய வசனத்தை கேட்கும்படி காத்திருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பெரிய சுவிசேஷகனாய் மாறி போனான் ஐயா. எங்கள் எல்லைகளை விட்டு போகணும்னு சொன்னவங்க கூட்டிட்டு வந்துட்டான் அத்தனை பேரையும். இயேசு என்கிற ஒருவர் என் வாழ்க்கையிலே வந்தார், என்னை நேசித்தார், எனக்கு வஸ்திரத்தை தரிப்பித்தார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினார், புதிய மனுஷனாய் என்னை மாற்றினார், புது சிருஷ்டியாய் மாற்றினார். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட மனுஷன் நான். இன்று மூளைக்கு தலைக்கல்லாய் என்னை மாற்றினார், ஊழியக்காரனாய் மாற்றினார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி இந்த மெய்யான ஒளி. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும்.
எபிரேயர் 2:18 என்ன கூறுகிறது? ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:16 என்ன கூறுகிறது? ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல், ஹல்லேலூயா, அவர் விழுந்து போன தேவதூதனுக்கு கை கொடுக்கல, ஆபிரகாமின் சந்ததியாகி நமக்கு கை கொடுத்தார் ஐயா. உதவியாக கை கொடுத்தார். உயரத்திலிருந்து கை நீட்டினார், என்னை பிடித்தார், ஜலப்பிரவாகத்திற்கு என்னையும் உங்களை தூக்கிவிட்டார். என்னையும் உங்களை தூக்கிவிட்ட கரம். பிதாவானவர் உதவி செய்கிறார், தேவகுமாரன் நம்மளுக்கு உதவி செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்கிறார். ரோமர் 8:26-27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், ஆவியானவர். இப்போ எனக்கு எப்படி வேண்டுதல் செய்ய எனக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவர் எனக்குள் இருந்தும் உங்களுக்குள் இருந்தும் தேவனுடைய சித்தத்தின்படியே அவருடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுதல் செய்கிறாராம். வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அல்லேலூயா. எல்லா தீமையும் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? நன்மையாக முடிய பண்ணினார்னு யோசேப்பு சொன்னது மாதிரி உங்களை என்னைய சொல்ல போறாரு, சாட்சியா சொல்ல போறோம். ஆமென். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். காரணம் என்ன? ஜீவரட்சணை செய்யும்படிக்கு, உங்கள் ஜீவனை காப்பாற்றும்படிக்கு, இந்த தேசத்தை காப்பாற்றும்படிக்கு. நீங்கள் அல்ல, கர்த்தரே என்னை உங்களுக்கு முன்னே இந்த இடத்திற்கு அனுப்பினார். அதனால இந்த பாடுகளின் வழியாய் கர்த்தர் என்னையும் உங்களையும் கடந்து செல்ல அனுமதி கொடுத்தார். இப்பொழுது நமக்கு தெரியாது. பேதுரு பார்த்து சொன்னார்ல, நான் செய்கிறது இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் நீ அறிவாய். இப்பொழுது என் பின்ன வர முடியாது, பிற்பாடு என் பின்னே வருவாய். ஒரு சில காரியங்கள் நமக்கு தெரியாது. ஏன் இப்படி கர்த்தர் அனுமதித்தார் புரியாது. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பி. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடா எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடா எதுவும் இல்லை. உம்மால் கூடா எதுவும் இல்லை. ஆமென். முதல் நம்ம பார்த்தோம், அவர் பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். எல்லாருக்கும் உதவி செய்கிற ஆண்டவர். ஆமென். ரெண்டாவது பார்க்குறோம், இக்கட்டில் நம்மளுக்கு உதவி செய்கிற கர்த்தர். மூணாவது நம்ம பார்க்குறோம், நம்ம மனிதர்கள் தள்ளும் போது நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் நம்மளை தூக்கி விடுகிற கர்த்தர். விழுந்து போன யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட அனைவரையும் கர்த்தர் தூக்கி விடுகிறார். அவர் தூக்கி விடுகிற தகப்பனையா, உங்களை என்னைய தோளிலே சுமக்கிற கர்த்தர். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுகிற கர்த்தர். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். அவர் பேரே தேற்றரவாளன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். அவர் வந்துட்டாருன்னா சகல சத்தியத்திற்குள்ளும் என்னை உங்களை நடத்துவா. ஷார்ப்பா மனசாட்சி மாறிடும். இப்போ நான் கொஞ்ச நாள், நான் பெருமைக்கு சொல்லலை, நான் மனிதர் யார்கிட்டனாலும் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு டாபிக் ஏசப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு, அப்படியே ஒரு இப்போ நான் பேசிக்கிறத அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, வேணாம் இந்த டாபிக் வேணாம் விட்டுருங்க அப்படி, அதாவது சொல்ல வைக்கிறார். காட்ஸ் கிரைஸ். அல்லேலூயா. கர்த்தர் கவனிக்கிறார், தேவதூதர்கள் கவனிக்கிறாங்க.
மற்றவங்களை பற்றி நம்ம புரணி பேசுறதுக்கு வரல. என்ன பேசினாலும் கர்த்தர் கவனிக்கிறார். ஷார்ப்பமா கர்த்தர் கூட இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும், உணர்த்துவார். ஆனால் அதுக்கு நான் கேட்காமையே போயிட்டான், செவிடங்காதில் சங்கூதன மாதிரி போயிடும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். வாயின் தாறுமாறுகளை உன்னை அகற்று என்று ஆண்டவர் சொல்கிறார். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பதிலுக்கு பதில் பேசணும் அவசியமே இல்லை. சில கொஸ்டின்ஸ் பிள்ளைங்களாம் கேட்பாங்க, ஆண்டவரே இவங்களுக்கு எனக்கு பதில் சொல்லவே தெரியல, நீங்க பதிலாக மாறுங்க ஆண்டவரே. பயங்கரமாக கொஸ்டின் பண்ணுறாங்களே சில நேரங்களில், என்னால் ஒன்று சொல்ல முடியல. மனிதர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு சில நேரம் பதில் சொல்ல முடியல, அவர் பதிலாய் மாறுகிறார். அல்லேலூயா. யவீரும் ஆண்டவரும் நடந்து வராங்க. நடந்து வரும்போது என்ன நடந்துச்சு? 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ குணமாக்கப்படுறா, பார்க்குறான், விசுவாசம் பலப்படுத்தப்படுகிறது. அதுக்குள்ளே அவனோட விசுவாசம் தளர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு வீட்டிலேருந்து ஆட்கள் வராங்க. போதகரை நீ வருத்தப்படுத்த வேண்டாம், ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு. அவன் பதில் சொல்கிறதுக்குள்ள ஆண்டவர் பதிலாக சொல்கிறாரு. யவீரு பக்கம் திரும்புகிறார். ஜஸ்ட் பிலீவ், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். பயப்படாதே மகனை, விசுவாசம் உள்ளவனாய் இருன்னு அவர் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறார். அல்லேலூயா. அவர் பதிலாய் மாறுவார். சில மனிதர்கள் கேட்கிற கொஸ்டினுக்கு நீங்க பதில் சொல்ல முடியாம இருக்கலாம், கர்த்தரே பதிலாய் இருப்பார். நீங்க பதில் பேச வேண்டாம். மோசே அமைதலாய் இருந்தான், ஆரோனும் அமைதலாய் இருந்தான். துன்மார்க்கன் உனங்களுக்கு முன்னாடி இருக்கானா? என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். அடக்கி வைக்கிறோமா? இல்லை பதிலுக்கு பதில் அவன் பேசுறதுக்கெல்லாம் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்கிறோமா? வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்குதுன்னு பவுலையா சொல்றார். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. வழக்குக்கு விலகி இருக்கணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இருக்கக்கூடாது. எல்லாரிடத்திலும் சாந்த குணமுள்ளவனாய், போதக சமர்த்தனாய், தீமையை சகிக்கிறவனாய் இருக்க வேண்டும். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. என் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே, கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையிலே பலப்படு, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படு. உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காக கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். கர்த்தர் சொல்ற ஆலோசனையை கீழ்ப்படியணும். அன்றைய இந்த சரீரத்தில் இந்த பலவீனம் இருக்கு, நான் என்ன செய்யலாம்? உன்னதமானவருடைய ஆலோசனை உண்டாகும். ஒரு ரெவலேஷனை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பாடு உண்டாகும். ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களை உதவி செய்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. திரித்துவ தேவன் நம்மள்டையும் அந்த உதவி செய்கிற மனப்பான்மை வர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கணும். பெற்றார் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியணும். பிள்ளைகள் என்ன செய்யணும்? பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து நடக்கணும். ஒருவருக்கொருவர் உதவி செய்யணும். அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். நம்மளுக்குள்ள பெரியவங்க சிறியவங்கன்னு இல்லை. நான் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம், நான் என் பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மற்றவங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா திகதரிசி. கர்த்தர் 2 மடங்கு ஆவியின் வரத்தினால நிரப்பினார். மற்றவங்களுக்கு பணிவிடை செய்கிறது அது ஒரு ஆவி, அது ஒரு கர்த்தருடைய கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறோமா? கணவருக்கு ஹெல்ப் பண்ணுறோமா? எல்லாருக்கும் உதவி செய்யணும் கர்த்தருடைய சித்தத்தின்படி. ஆவியானவர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க ஆவியானவர் கொடுத்த அளவில்லாத இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, என்ன நோக்கத்தோடு உடைய அடியாளை இந்த இடத்துல அழைத்து வந்தீரோ, உடைய பிள்ளைகள் உதவியற்ற நிலைமையில் வந்திருக்கிறாங்கப்பா. ஆவியானவர் எங்கள் பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் அன்றே ஒன்றுமில்லாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே விளங்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவராகிய கர்த்தர் பலனாய் இருப்பீராக.
நீர் இவர்கள் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே கர்த்தர்களை நடக்க பண்ண முடியும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே. என்ன உதவி கேட்டு உங்க பிள்ளைங்க வந்திருக்கிறாங்களோ அந்த காரியத்துல வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கத்திடத்துல இருந்து பிள்ளைகளுக்கு ஒத்தாசை இறங்கி வரட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறதற்காய் நன்றி அப்பா. சகாயம் செய்யும் கேடகமாய் மகிமை பொருந்திய பட்டயமாய் எங்களுக்கு இருப்பதற்காய் நன்றி ஏசப்பா. எங்களுடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறதற்காய் சோத்திரம். எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற கர்த்தர், உடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிற கர்த்தர். அருமையான 2 குருவானவர் குடும்பத்தையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சபை மூப்பர்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சபை மக்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் அடியாளி குடும்பம் எல்லாரையும் உடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே எங்கள் மூலம் மகிமைப்படுவீராக. உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. இதனால் ஏற்படுகிற சகல கனமும் துதியும் மகிமையும் இயேசு மகாராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். கூட குடும்பத்திலே வந்திருந்து கர்த்தருடைய வாழ்க்கையை கொடுத்ததான அருமையான ஏஞ்சல் லியோ பிரின்ஸ் அவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுடைய குடும்பத்தார் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக இந்த நாளிலே நமக்கு இந்த முழு ஜெபத்திலே நமக்கு வேண்டிய டீ மற்றும் ஸ்நாக்ஸ் கொடுத்து இந்த முழு ஜெபத்தை சிறப்பாக நடத்துவதற்கு உதவி செய்த தேவக்கனி முத்துராஜ், கமலா புஷ்பம் குடும்பத்தாரை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஜெபித்து நாம் பதிவு செய்வோம். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான இரு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே கூட உடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து ஜெபிக்கவும், நம்முடைய வேத மகத்துவங்களை வேத வார்த்தைகளையும் நாங்கள் தியானிக்கவும் நீர் தந்த நல்ல கிருபைகளுக்காக கொடான ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பாடல் வேலைகள், ஆராதனை வேலைகள், செய்தி நேரங்கள், தம்முடைய சாட்சி நேரங்கள், ஜெப நேரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர்களுக்கு நீர் பொறுப்படுத்திக் கொண்டதற்காக கொடான ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு வேளையிலையும் நம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக கொடான ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட மத்தியில் அழைத்து வந்த உங்களுடைய ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. தம்முடைய ஊழியத்தின் பாதைகளை கர்த்தர் வல்லமையாய் இன்னும் அதிகமாக எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். குடும்பத்தாரோடு கூட பிள்ளைகளோடு கூட உடைய ஆசீர்வாதம், உடைய திவ்ய பிரசன்னம், சமூகம் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் போகும்போது வரும்பொழுதும் கர்த்தர் கூடவே இருந்து பாதுகாப்பை பராமரிப்பை தந்து வெளியிடத்துவீராக. குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்கள், எதிர்கால நன்மைகளை தந்து நீரே வழியிடத்தில் வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து வழிநடத்தி நீரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அருமையான அவர்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பு குடும்பத்தாருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அனைவரோடு கூட நம்முடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கட்டும். தொம்மை கேட்ட நம்முடைய வார்த்தைக்காக கொடானகுடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேலான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றேன். கொடானகுடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்தை, நன்மைகளை நாங்கள் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தார். உமக்குள்ளாக நாங்கள் மகிழ்ந்து கலிகூறவும், நம்முடைய தெய்வ பக்தியோட ஒருவருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திட ஆண்டவர்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இந்த கூடைகளை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரோடு கூட நம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். நம்முடைய விரும்புகிறதிலும் வேண்டுதலிலும் அதிகமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஒரு ஜீவத்திற்கு வந்தது நல்லது என்று சொல்லி ஒவ்வொருவரும் நாங்கள் சாட்சி பகிர்ந்து நாமத்தை இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்தவும், உடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். தடைபட்டுக் கொண்டிருக்கிற நன்மையான காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக ஈவாக தந்து நீரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை தங்கி இருக்கட்டும். பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள், மன்றாட்டில் தூத்திர பலிகளை இரக்கமாய் தயவாயை சங்கரித்து ஆண்டவர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரை பெரிய காரியங்களை செய்யும். வேலை எங்களுக்கு நல்ல இரவாய் மாற்றி தருவீராக. உச்சிதமான புதிய நாளை கண்டு ஸ்தோத்தரித்து நல்ல உற்சாகமாய் நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் கூட அருமையான திரு தேவக்கனி முத்துராஜ் குடும்பத்தினருக்காய், கமலா புஷ்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான குடும்பத்தாரை பிள்ளைகளை ஆண்டவர் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்திருக்கின்ற தம்முடைய அருமையான நற்காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதற்கேற்ற பலனை, நன்மைகள், ஆசீர்வாதங்களை 1000 மடங்கு பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தாழ்த்தி நாங்கள் தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும்.
ஆசீர்வதியும் வழிநடத்தும். உம்முடைய சத்திய வார்த்தைகளின்படி நாங்கள் நிலைத்திருக்க, கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட, ஆவியின் சிந்தையுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட்டு, மாம்சீக எண்ணங்களை தம்முடைய நாங்கள் இன்னும் அதிகமாக எடுத்து போடவும், தம்முடைய தெய்வீக சிந்தனைகளை ஆவியின் கனியில் நாங்கள் நிறைவாய் தரித்து கொண்ட பிள்ளைகளாக, சாட்சியுள்ள பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். தாழ்த்தி நாங்கள் தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் வழிநடத்தும். துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்முடைய இப்போதைக்கும் இருப்பதாக. துதி கன மகிமையோ உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி மகிமையோ உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 மிக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கன மகிமையோ உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கன மகிமையோ உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஆமென். சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் கூட இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட போக கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. தொடர்ந்து நாம எல்லாரும்